ஆஞ்சி அலசி வச்ச பிரண்டையை உப்பு போட்டு எண்ணெயில் நல்லா சுருள வதக்கிட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி இறக்கிட்டு அதே எண்ணெயில் கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் சீரகம் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வெள்ளைப்பூடு தக்காளி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கினதும் வதக்கி வச்ச பிரண்டையை அது கூட சேர்த்து கரைச்சி வச்ச புளியை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் பிரண்டை நாக்கரிக்காது. நல்லா கொதித்ததுக்கப்புறம் மஞ்சள் சீரக பொடி மிளகாய் பொடி சேர்த்து பொடி வாடை போக வதக்கிட்டு மிச்சம் இருக்க புளி தண்ணியையும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். சுண்ட வத்த விட்டு இறக்குனா சுவையான பிரண்டை தொக்கு ரெடி. இதை உடனே சாப்பிட்றத காட்டிலும் நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிட்டா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். சுடு சாதத்தில் பிரண்டை தொக்கை வச்சு சாப்பிடக்கல ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.